அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான 3ஆம் தவணைக்குரிய பரீட்சை மீட்டல் வகுப்பு தான் பார்க்க இருக்கிறோம். அதில பகுதி 2க்குரிய சில வினாக்களை நாங்கள் பார்க்கலாம். பகுதி 2க்குரிய வினாக்கள். அதில் நாங்கள் முதலாவதாக சரிபிழை எழுதல் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு வினாவாக நீங்களும் எழுதி செய்து கொள்ளும். முதலாவது வினா பார்ப்போம். முதலாவது மின்சுற்று ஒன்றில் மின்சுற்று ஒன்றில் அம்பியர்மானி 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 தொடராக தொடராக இணைக்கப்படும் இணைக்கப்படும் ஆகவே அது சரியாயும் சரி என்றும் பிழை என்றால் பிழை என்றும் நீங்கள் அடையாளம் போட்டுக் கொள்ளுங்கள். இரண்டாவது கடத்தியில் 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 அது என்பது கடத்தக்கூடிய ஒரு திரவியம். கடத்தியில் தடை கூடும் போது கடத்தியில் தடை கூடும் போது கடத்தியில் தடை கூடும் போது மின்னோட்டம் குறைவடையும். மின்னோட்டம் குறைவடையும் குறைவடையும். சரி என்றால் சரி போட்டுக் கொள்ளுங்க, பிழை என்றால் பிழை போட்டுக் கொள்ளுங்க. மூன்றாவது வினா மூன்றாவது வினா வாயு சடப்பொருளில் சடப்பொருளில் வாயு சடப்பொருளில் துணிக்கைகள் வாயு சடப்பொருளில் துணிக்கைகள் ஒழுங்காக துணிக்கைகள் ஒழுங்காக அமைந்துள்ளது. அமைந்துள்ளது
இந்த மூன்று வினாக்களுக்குரிய விடைகளை முதல்ல பார்க்கலாம். விடை தெரிந்தவர்கள் நீங்க போட்டுக்கொள்ளலாம். சரியான விடையை போட்டவர்கள் பக்கத்துல சின்னதாக ஒரு சரியை போட்டுக்கொள்ளுங்க. நீங்க போட்ட விடை சரியே. சரியா? இப்ப நாங்கள் ஒவ்வொரு வினாவாக பார்க்கலாம். முதலாவது வினா, மின்சுற்று ஒன்றில் ஆம்பியர்மானி தொடராக இணைக்கப்படும். இப்ப ஆம்பியர்மானி எதற்காக நாங்க ஒரு சுற்றுல இணைக்கிறோம்னா, அங்க எந்த அளவுக்கு கரண்ட் போகுதுன்றத பார்க்க போறோம். அப்ப அதை நாங்க இணைக்கும் போது தொடராக இணைக்க வேண்டுமா, சமாந்தரமாக இணைக்க வேண்டுமான்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எப்பவும் ஆம்பியர்மானி அந்த சுற்றுக்கு தொடராக இணைக்கப்படும். அதே போல வோல்ட்டுமானி ஒரு மின் சுற்றுல சமாந்தரமாக இணைக்கப்படும். இப்ப எங்களுக்கு முதலாவது ஆம்பியர்மானி தொடராக இணைக்கப்படும் என்பது சரியானது. அந்த கூற்று சரியானது. ஆகவே நீங்க அதுக்குள்ள சரி போட்டு கொள்ளலாம். இரண்டாவது வினா, கடத்தியில் தடை கூடும் போது மின்னோட்டம் குறைவடையும். அப்ப எங்களுக்கு தடை என்ன உங்களுக்கு தெரியுதானே? ஏதாவது ஒன்றுக்கு எதிராக இருக்கிறது தான் தடை. அப்ப எங்களுக்கு மின்னோட்டம் பாயறதுக்கு எதிராக இந்த தடை இருக்கும் போது அது கூடிச்சுதா, அப்ப மின்னோட்டம் குறையும் தானே. ஒன்று போக விடாம தடுக்குது என்றால் அது அதிகரிக்க அதிகரிக்க எங்களுக்கு போறது அளவு குறையும் என்றது சரி. ஆகவே தடை அதிகரிக்கும் போது மின்னோட்டமானது குறையும். இதுவும் சரியான சுற்று. சரியா? அப்ப சரியான விடை போட்டவர்கள் நீங்க பக்கத்துல பென்சிலால சரி போட்டு கொள்ளலாம். மூன்றாவது வினாவை பார்ப்போம். வாயு சடப்பொருளில் துடிக்கைகள் ஒழுங்காக அமைந்துள்ளன. இங்க நாங்கள் துடிக்கைகள் அமைந்துள்ள விதத்தை பற்றி பார்ப்போம். துடிக்கைகள் திண்மம், திரவம், வாயு ஆகிய மூன்று சடப்பொருட்களையும் அமைந்திருக்கிற முறை தெரிய வரும். எங்களுக்கு ஒரு திண்ம துடிக்கையாக இருந்தால் அவை ஒழுங்காக அடுக்க, திண்ம துடிக்கைகள் ஒரு ஒழுங்கான ஓர்டர்ல தான் இருக்கும். அதே மாதிரி திரவ துடிக்கை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தூர தூரமாக இருக்கும் ஓரளவு. ஒரு வாயு சடப்பொருளை பார்த்தீங்கன்னா அது வெளுத்தமானமாக இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும், வாயு சடப்பொருள் துடிக்கைகள் வெளுத்தமானமாகத்தான் அசையும். அப்ப அங்க ஒழுங்காக ஒரு திண்ம சடப்பொருள்ல எப்படி துடிக்கைகள் அடுக்கி நெருக்கமாக வைக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி வாயுல இருக்காது. அதனாலதான் வாயு ஒரு இடத்தை நாங்க பிடிச்சு வச்சாலும் அதோட எல்லாமே பரவிடும். அப்ப அதுல இருக்கிற துடிக்கைகள் ஒரே இடத்துல இப்படி சேர்ந்து ஒரு திண்ம பொருளாக இருக்காது. ஆகவே வாயு சடப்பொருள துடிக்கை ஒழுங்காக அமைந்துள்ளதுன்றது சரியா? இதுதான் திண்மம், இங்க ஒழுங்கா இருக்கு. இது வாயு சிதறி இருக்கு. ஆகவே அது ஒழுங்காக அமையாது. அது சரியா கூற்று? அமைந்துள்ளது என்றால் பிழை. ஆகவே அந்த கூற்று பிழையானது சொல்லு.
இந்த மூன்று கேள்விகளுக்கும் விடையளித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்தது நாங்கள் நான்காவது வினாவை பார்ப்போம். நான்காவது வினா தொடர்ந்து எழுதி கொண்டு வாங்க. நான்காவது வினா பேக்கரி கைத்தொழிலில் அல்லது வெதுப்பக கைத்தொழிலில் வெதுப்பக கைத்தொழிலில் வெதுப்பக கைத்தொழிலில் தொழிலில் நுண்ணங்கி 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 பயன்பட மாட்டாது. பயன்பட மாட்டாது. பயன்பட மாட்டாது. ஐந்தாவது ஐந்தாவது நோய்களை 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 ஏற்படுத்துதல் நுண்ணங்கியின் நோய்களை ஏற்படுத்துதல் நுண்ணங்கியின் பாதகமான செயலாகும். பாதகமான செயலாகும். ஆறாவது ஆறாவது ஒலியை தோற்றுவிக்கும் ஒலியை தோற்றுவிக்கும் கருவிகள் ஒலியை தோற்றுவிக்கும் கருவிகள் ஒலி முதல்கள் எனப்படும். ஒலி முதல்கள் எனப்படும். ஒலியை தோற்றுவிக்கும் கருவிகள் ஒலி முதல்கள் எனப்படும். சரியா பிழையா என்றதை போட்டுக்கொள்ளும்.
ஆறு வினாக்களும் தான் சரி பிழையிடுதல். ஆகவே இதுல நீங்க பொருத்தமான விடையை எழுதிக்கொள்ளும். சரி, நாங்கள் விடைகளை பார்க்கலாம். இதுல நான்காவது, வெதுப்பக கைத்தொழிலில் நுண்ணங்கி பயன்பட மாட்டார். இப்ப வெதுப்பகம் உங்களுக்கு தெரியும், பேக்கரி. இப்ப பேக்கரியில செய்கிற உற்பத்தி பொருட்களுக்கு நுண்ணங்கி பயன்படுத்தப்பட மாட்டாது என்பது பிழை. இப்ப பேக்கரி உற்பத்தி கைத்தொழிலுக்கு மதுவம் என்கிற ஒரு நுண்ணங்கியா, ஈஸ்ட் என்று நாங்க சொல்லுவா, ஈஸ்ட் போட்டுத்தான் அந்த மாக்கலவையை பொங்க வைக்கிறார்கள். அப்ப அங்க பயன்பட மாட்டாது என்பது பிழை. அப்ப பேக்கரி உற்பத்தி கைத்தொழில நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு நன்மையான விடயம். பேக்கரியில ஈஸ்ட் போட்டாதான் மானெல்லாம் பொங்கி பஞ்சு மாதிரி வரும். அப்ப அது கட்டாயம் அவங்களுக்கு அவசியம். அது அவர்கள் பயன்படுத்தப்படாதுன்றது பிழை. சரி, அதே மாதிரி அது நுண்ணங்கிகளால எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நன்மையான விடயம். ஈஸ்டர் நாங்க பயன்படுத்தி பேக் பண்றது ஒரு நன்மையான விடயம். அப்ப நுண்ணங்கிகளால் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை பேக்கரி உற்பத்தி பொருட்களை தயாரிக்கிறது. சரி, அப்ப அது பயன்படுத்தப்பட மாட்டாது என்பது விளையாட்டு. அதுக்கு நீங்க பிழை இருக்கிற அடையாளத்தை போட்டுக்கொள்ளுங்க. அதே போல ஐந்தாவது, நோய்களை ஏற்படுத்தல் நுண்ணங்கியின் பாதகமான செயலாகும். பாதகமான என்பது தீமையான அல்லது பிரதிகூலமான. நம்ம ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இப்ப நாங்க பாதகமான என்று சொல்றோம், ஒரு தீமையான விடயம், பாதகமான செயல் அல்லது தீமையான செயல். அந்த தீமையைத்தான் நாங்க பிரதிகூலம் என்றும் சொல்லுவோம். அனுகூலம் என்றா நன்மையான. ஆகவே பாதகமான பிரதிகூலமான. அப்ப உங்களுக்கு நோய் ஏற்படுதல் என்பது நுண்ணங்கியால வர ஒரு தீமையான செயலாகும் என்று நீங்க அதை புரிஞ்சு கொள்ளணும். ஆகவே அது சரி. எங்களுக்கு கொரோனா வந்தா நல்ல மட்டும் யோசிப்போமா? அது ஒரு நுண்ணங்கியில தொற்று. அப்ப அது எங்களுக்கு பாதகமான செயல் என்பது சரியான கூற்று. சரியானது. ஆறாவது, ஒலியை தோற்றுவிக்கும் கருவிகள் ஒலி முதல்கள் எனப்படும். அதாவது ஒலி என்றது இங்க சவுண்ட், ஒளி என்பதுதான் லைட். இப்ப நாங்க சூரியன் என்பது ஒரு ஒளி முதல் என்று கதைப்போம். லைட் ஒளி முதல், ஒளி. அப்ப ஒளி முதல் என்றா என்ன சொல்லுவாங்க? ஒளி முதல்கள் ஒளியை தோற்றுவிக்கக்கூடிய பொருட்கள். சூரியன் ஒளியை தோற்றுவிக்கும், அதனால அது ஒரு ஒளி முதல். அப்ப சவுண்ட தோற்றுவிச்சா அது ஒளி முதல். சரியா? அப்ப அது சரி. ஒளியை தோற்றுவித்தால் ஒளி முதல், ஒளியை தோற்றுவிப்பவை ஒளி முதல்கள் என்பது சரியானது. சரியா? அப்ப அந்த கூற்று சரியானது. கருவிகள் என்று நாங்க அதுல சவுண்ட தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் சொல்லுவோம். இசைக்கருவிகள்,
மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ஒலி முதல்கள். அவற்றிலே இருந்து சவுண்ட உருவாக்க இயலும். சரியா? அப்ப அது சரியானது. அப்ப இந்த வினாக்களுக்கு பொருத்தமான விடைய போட்டுக்கொள்ளும். இப்ப 6 வினாக்கள் நாங்க சரி பிழை எழுத பார்த்திருக்கிறோம். இதுல சிலது சரியான கூற்றுக்கள், சிலது பிழையான கூற்றுக்கள். அப்ப நீங்க அதை ஒன்றுக்கு 2 தடவை சரியாக வாசித்து அதுக்கு நீங்க விடையளிக்க வரும். சரியா? இப்ப அடுத்ததாக நாங்கள் பகுதி 2ல வரக்கூடிய சில வினாக்களை பார்ப்போம். சரி, அடுத்ததாக நாங்க சில கட்டுரை வகை வினாக்களை பார்க்கலாம். உங்களுக்கு சில பொருட்கள் தரப்பட்டிருக்கு. அந்த பொருட்களை வச்சுக்கொண்டு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. தூசி, தூசி, இரும்பு ஆணி, இரும்பு, இரும்பு, இரும்பு துண்டு ஒன்று, பி- ஆ பித்தளை ஆணி அல்ல, ஆணி என்று பொருள். ஆணி, ஆணி, கண்ணாடி, கண்ணாடி, பிளாஸ்டிக், பிளாஸ்டிக், பிளாஸ்டிக். இந்த தரப்பட்டுள்ள பொருட்களை எழுதிட்டு இந்த பொருட்கள்ல இருந்து எங்களுக்கு காந்தத்தால கவரக்கூடிய பொருட்கள் இது, கவரப்படாத பொருட்கள் எது போல பிரிச்சு போட சொல்லி இருக்குது. இப்ப நீங்க அதை ஒரு சிறிய அட்டவணை மாதிரி போடும். கவரப்படும் பொருட்கள், கவரப்படும் பொருட்களை, கவரப்படாத பொருள். அதை நீங்கள் ஒரு சிறிய அட்டவணை மாதிரி போட்டுக்கொள்ளலாம். கவரப்படுகின்ற பொருட்களை, கவரப்படாத பொருட்கள் எவை? வேற பொருட்கள் இல்ல, இதுல தரப்பட்டுள்ள பொருட்களை வச்சுக்கொண்டு எது கவரும், எது காந்தத்தால கவரப்படாது நீங்கள் எழுதின சரி.
முதலாவது. இரண்டாவது காந்தம் ஒன்றில் காந்தம் ஒன்றில் காந்த வலிமை காந்த வலிமை காந்த வலிமை என்றால் அது கவரக்கூடிய தன்மை. காந்த வலிமை தொழிற்படம் தொழிற்படம் தொழிற்படும் பிரதேசம் தொழிற்படும் பிரதேசம் எவ்வாறு எவ்வாறு அழைக்கப்படும் எவ்வாறு அழைக்கப்படும் எவ்வாறு அழைக்கப்படும். சரி, அப்ப நாங்க இதுக்குரிய விடையை எழுதிக் கொள்ளலாம். முதலாவது குண்டூசி, இரும்பு, ஆடி, கண்ணாடி, பிளாஸ்டிக். இந்த 5 பொருட்களையும் நாங்கள் கவரப்படும் கவரப்படாத என்கிற தன்மைக்கு ஏற்ற வகையில பிரிச்சிருக்க வேண்டும். முதலாவது கவரக்கூடிய பொருட்களை பார்க்க. குண்டூசிகள் காந்தத்தினால் கவரப்படும். ஆகவே குண்டூசி வரை. குண்டூசி வரை. இரும்பு உலோகமாகவே கவரப்படும். இரும்பு கவரப்படும். ஆடிகள் கவரப்படும். ஆடி கவரப்படும். கண்ணாடி அது இரும்பால கவரப்படாது. கண்ணாடி கவரப்படாது. அதே போல பிளாஸ்டிக் கவராது. பிளாஸ்டிக் கவரப்படாது. அடுத்தது இரண்டாவது காந்தம் ஒன்றில் காந்த வலிமை தொழிற்படுகின்ற பிரதேசம். அப்போ ஒரு காந்தத்துல அதனுடைய வலிமை இருக்கக்கூடிய அந்த பிரதேசம் ஃபுல்லா நாம சொல்லுவோம் காந்த புலம். காந்த விசை அதிகளவுல இருக்கிற பகுதி என்று கேட்டா காந்த முனைவுகள். காந்த வலிமை தொழிற்படக்கூடிய அந்த பிரதேசம் காந்த புலம். வித்தியாசம் தெரியும். காந்த புலம். அந்த காந்த வலிமை தொழிற்படக்கூடிய அந்த அவ்வளவு பிரதேசத்தையும் நாங்க காந்த புலம் என்றுதான் சொல்லுவோம். அப்ப இதுக்கு பொருத்தமான விடைகளை எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்ப நாங்க அடுத்த வினாவை பார்ப்போம். மூன்றாவது வினா. மூன்றாவது வினா.
அதுல இசைக்கருவிகளை இசைக்கருவிகளை வகைப்படுத்துக. இசைக்கருவிகளை வகைப்படுத்துக. இசைக்கருவிகளை வகைப்படுத்துக. கூட்டாவது பின்வரும் இசைக்கருவிகள் 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 அதிர்வடையும் பின்வரும் இசைக்கருவிகள் அதிர்வடையும். பகுதியை குறிப்பிடு என்பது என்பது மேளம். மேளத்துல அதிரக்கூடிய பகுதி எது? பி, வயலின். வயலின்ல எந்த பகுதி அதிர்வடையும்? சரியா? இப்ப நாங்கள் இதற்குரிய விடைகளை எழுதிக் கொள்ளலாம். இசைக்கருவிகளை வகைப்படுத்துக. அதாவது அவை அதிர்வடைகின்ற முறைகளுக்கு ஏற்ற வகை நாங்கள் அவற்றை 3 வகையாக பிரிக்க முடியும். ஒன்று, அவற்றினுடைய வெண்சவ்வு அதிர்வதன் மூலம் ஒலியை பிறப்பிக்கக்கூடியவை. இரண்டாவது, வளிநிழல் அதிர்வதன் மூலம் ஒலியை பிறப்பிக்கக்கூடியது. மூன்றாவது, அவற்றின் இழைகளை அதிரச் செய்வதன் மூலம் ஒலியை உருவாக்குவது. அந்த வகைகள் எழுதச் சொன்னா நீங்கள் 3 எழுத வேண்டும். வெண்சவ்வு அதிர்வதன் மூலம், அல்லது இழைகள் அதிர்வதன் மூலம், அல்லது வளிநிழல் வெண்சவ்வு அல்லது இழைகள் அதிர்தல் அல்லது வளிநிழல் அதிர்வடைதல். நான்காவதாக, பின்வரும் இசைக்கருவிகள் அதிர்வடையும் பகுதியை குறிப்பிடுக. அப்ப இதுல இருந்து எப்படி சவுண்ட் வருதுன்றத எழுதட்டுமா? அப்ப மேளம் என்பது இந்த 3 முறைகள்ல எப்படி அதிர்வுண்டா அதனுடைய மென்சவ்வு, மேளத்துல 2 சைடும் இருக்கிற மென்சவ்வுகள் அதிர் மென்சவ்வு அதிர்வதன் மூலம் ஒலியை பிறப்பிக்கும்.
வயலின்ல அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஈர்க்கப்பட்ட இழை இழைகள் வந்து அது. ஆகவே இந்த வினாக்களுக்கு விடையளித்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். இப்ப நாங்க அடுத்த வினாக்கு போவோம். உங்களுக்கு சில உணவு பதார்த்தங்களை தந்திருக்கிறோம். அந்த உணவில இருந்து எது நற்காப்பு செய்யப்பட்டது, எது நற்காப்பு செய்யப்படவில்லை என்று இரண்டு பகுதிகளாக உங்களை பிரிச்சு எழுத. உலர்த்திய கலா, அதாவது உலர்த்திய கலா, உள்ளங்கி, லீக்ஸ், பழரசம். பழரசம் இவ் உணவுகளை வகைப்படுத்து. இவ் உணவுகளை வகைப்படுத்து. அதாவது நற்காப்பு செய்யப்பட்டது, நற்காப்பு செய்யப்பட்டது என்றும் நற்காப்பு செய்யப்படவில்லை. நற்காப்பு செய்யப்படாதது என்றும் நீங்கள் வகைப்படுத்திக் கொள்ளலாம். ஆறாவது ஆறாவது வினா. ஜாம் போத்தலும், ஜாம் போத்தலின் சுட்டுத்துண்டில், ஜாம் போத்தலின் சுட்டுத்துண்டு அடங்கியுள்ள அடங்கியுள்ள விடயங்கள் மூன்று. சுட்டுத்துண்டு உங்களுக்கு தெரியும், போத்தல்ல ஒட்டி வைத்திருக்கிறார்கள், அது தொடர்பான விவரங்கள். பதில உங்களுக்கு மூன்று விடயங்கள் எழுதும். சரி, இதற்குரிய விடைகளை நாங்கள் பார்க்கலாம். இப்ப இந்த ஐந்தாவது வினாவை பார்ப்போம். உலர்த்திய கலா, முள்ளங்கி, டீக்ஸ், பழரசம் உணவுகளை வகைப்படுத்த சொல்லியிருக்கு. நற்காப்பு செய்யப்பட்டது, செய்யப்படாது. இப்ப இதுல பார்ப்போம். கலாவை உலர்த்தி இருக்கிறவங்க அது நற்காப்பு செய்யப்படாது. உலர்த்திய கலா நற்காப்பு செய்யப்பட்டது. உலர்த்திய கலாவை நற்காப்பு செய்திருக்கு. அதே போல முள்ளங்கி லீக்ஸ் என்றது அது வந்து மிரக்கறி. இப்ப அதை நாங்க அப்படியே வச்சிருக்கோம். பழரசம் வந்து நற்காப்பு செய்திருப்போம். பழரசம்
பழரசங்கள் நற்காப்பு செய்து நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கோம். முள்ளங்கி லீக்ஸ் வந்து மரக்கறிகள், அதை வந்து நாங்க நோம்பலா வச்சிருக்கோம். செய்யப்படாததுண்டா முள்ளங்கி லீக்ஸ். முள்ளங்கியும் லேக்ஸும் நற்காப்பு செய்யப்படாது. அதே போல ஆறாவது, ஜான் போத்தல் என்ற சுட்டுத்துண்டில் அடங்கியுள்ள விடயங்கள் மூன்று எழுத சொல்லியிருக்கு. அப்ப ஜான் போத்தல் இல்ல, நீங்க எந்த ஒரு போத்தல்ல அடைக்கப்பட்டிருக்கிற நற்காப்பு செய்யப்பட்ட ஒரு உணவு பொதியை நீங்கள் வாங்குகிற பொழுது அதுல இருக்கக்கூடிய பொதுவான சில தகவல். இப்ப நீங்க ஒரு போத்தல்ல இருக்கிற ஒரு பதார்த்தம் எடுக்க போறீங்க என்றால் அதனுடைய வெயிட், அதாவது நிறை சம்பந்தமாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்ப அதனுடைய நிறை எவ்வளவு, நிகர நிறை என்று தரப்பட்டு இருக்கும் அந்த போத்தல்ல நிகர நிறை. அதே மாதிரி உற்பத்தி திகதி, இது எப்ப உற்பத்தி செய்யப்பட்டது, உற்பத்தி திகதி. அதே மாதிரி அது காலாவதியாகிற திகதி எப்ப என்றும் பார்ப்பீங்கள். மற்றது அந்த ஜாம் போத்தல்ல இருக்கக்கூடிய உற்பத்தியாளர் எந்த கம்பெனில தயாராகி இருக்கு அல்லது எந்த நாட்டுல தயாராகி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய போசனை பெருமக்கள் என்ன, இதெல்லாம் நீங்க அதுல பார்க்க. போசனை தொடர்பான விவரங்கள், உற்பத்தியாளர் தொடர்பான விவரங்கள். இப்ப நாங்க ஒரு பொருளை பார்த்து சொல்லுவோம், மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா, மேட் இன் ஸ்ரீலங்கா. அதாவது அதுல இருக்கக்கூடிய அந்த துண்டை வச்சுக்கொண்டு நாங்க சொல்லுறோம். அப்ப இது இவ்வளவும் என்று நாங்கள் பகுதி இரண்டுக்காக பார்த்த சில வினாக்கள். இப்ப நீங்கள் இந்த வினாக்களை எழுதி செய்தது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகங்களும் இல்லை என்றால் நாங்கள் இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச்.